தூய சக்தி துஷ்ட சக்தியாக மாறி குதிரை பேர அரசியல் வியாபாரம் நடத்தி அதிமுகவின் முதுகில் குத்தியுள்ளது என எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் விஜயை காட்டமாக விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக இரண்டாக பிளவுபட்டுள்ளது. இந்நிலையில் கட்சியில் உள்ள பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்வோம் என SP வேலுமணி தலைமையிலான அணியினருக்கு அழைப்பு விடுத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுக எனும் கம்பீரமான ஆலமரத்தின் நுனிக்கிளையில் சிலர் அமர்ந்து கொண்டு அடிமரத்தையே வெட்டி சாய்க்க பார்க்கிறார்கள். அவர்கள்தான் கீழே விழுந்து உருகுலைந்து போவார்களே தவிர ஆலமரத்திற்கு எந்த தீங்கும் வராது என்று கூறியுள்ளார். தூய சக்தி என்று தன்னை சொல்லிக் கொள்ளும் பொய்க்கால் குதிரை அரசு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு திமுக கூட்டணி கட்சிகளின் கால்களில் நேரடியாக விழுந்தது என்றும், அதே நேரம் தூய சக்தி துஷ்ட சக்தியாக மாறி குதிரை பேர அரசியல் வியாபாரம் நடத்தி அதிமுக முதுகில் குத்தியுள்ளது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க திட்டமிட்டதாக பொய் செய்திகள் பரப்பப்பட்டதாகவும் EPS விளக்கம் அளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுக்குள் குதிரை பேர வியாபாரம் நடத்தியும் பதவி ஆசை காட்டியும் ஒரு சில நிர்வாகிகளை பிரிக்க முற்பட்டது என்பது வேதனையான உண்மை என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.